மனுஷனோட பெர்ஸ்பெக்டிவையும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு பல்வேறு காரணிகள் இருந்தாலும் முக்கியமான 2 காரணி, ஒன்று ஜெனட்டிக்ஸ், இன்னொரு என்வாயன்மெண்ட். ஸோ ஒரு விஷயத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியும், நம்மளோட டெம்பரமெண்ட் என்ன, நம்ம அடிக்கடி கோவப்படுற மனுஷங்களா, இல்லை கொஞ்சம் சாஃப்டான மனுஷங்களா, கொஞ்சம் பயந்த மனுஷங்களா, இது எல்லாத்தையும் 2 காரணிகள் நிர்ணயம் பண்ணுது. ஒன்று நம்மளோட ஜெனட்டிக்ஸ், ஹெரிடிட்ரி, நம்மளோட மூளை அமைப்பு, நம்மளோட ஹார்மோன்கள் அமைப்பு, நம்மளோட நரம்பு மண்டலத்தோட செயல்பாடு, அதுவும் நிர்ணயம் பண்ணுது. 2வது என்வாயன்மெண்ட், நம்ம வளர்ந்த என்வாயன்மெண்ட். எந்த குழந்தையா இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பலவேறு விதமாக கற்றுப்பாங்க, அவங்களுக்கு விதவிதமான லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஆனால் எல்லா குழந்தைங்களும் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது கற்றுக்கிறதுல ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட காமனாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமிட்டேட் பண்ணி கற்றுக்கிறது. மற்றவங்க செய்கிறத, அவங்க சுற்றி இருக்கிற பெற்றவர்கள், பெரியவர்கள், கேர் கிவர் செய்கிறத பார்த்து இமிட்டேட் பண்ணி அதே மாதிரி செஞ்சு கற்றுப்பாங்க. அப்போ அவங்க இருக்கிற ஃபேமிலி என்வாயன்மெண்ட்டில் சில பேர் கத்துறவங்களா இருப்பாங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் இரிட்டேட் ஆகுறவங்களா இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனைனாலே அது சத்தம் போட்டு கத்தி தான் தீர்த்துப்பாங்க, அல்லது தீர்த்துக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அல்லது பீஸ்ஃபுல்லாக பேசி நெகோஷியேட் பண்ணி தீர்த்துப்பாங்க, இல்லை விட்டு கொடுத்து போவாங்க. இப்படி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த குழந்தைங்க கவனிக்கிறாங்க, அதை இமிட்டேட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது அவங்களோட வெரி நேச்சராக மாறிடுது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ஸ்ட்ராட்டஜி அதுதான். அவங்கள சுற்றி இருந்த மனிதர்கள், அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்க பார்த்த அடல்ட்ஸ் எப்படி இருந்தாங்களோ, எப்படி கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணாங்களோ அதே கொண்டுட்டு வருவாங்க. உங்கள் ஒர்க் பிளேஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் அவங்க அதையே கொண்டுட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்ததை கொண்டுட்டு வருவீங்க. ஸோ கண்டிப்பாக 2 பேருக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டிலையும் பெரிய வேரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஆத்தர் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறாரு. இப்போ நம்மள மாதிரியே பர்சனாலிட்டி இருக்கிற, நம்மள மாதிரியே பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கிற மனிதர்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதும், அவங்க சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும், நாம் சொல்கிற விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கிறதும் ரொம்ப ஈஸி. இன்னும் சொல்ல போனால் அதை நம்ம செய்யக்கூட தேவையில்லை சில சமயம். ஏன்னா நம்ம 2 பேருமே சேம் பர்சனாலிட்டி, சேம் பர்ஸ்பெக்டிவ்னா முக்கால்வாசி நேரம் ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்கு, கன்க்ளூஷனுக்கு வரும்போது we will arrive to the same conclusion. Hi, are you a slow reader? And do you want to read these types of books in 1 week? ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற